சொரூபத்தின் இயல்பு என்ன? சொரூபம்னா என்னது? நம்மளுடைய உண்மையான தன்மை, நேச்சர். ட்ரூ செல்ஃப், நேச்சர் ஆஃப் த ட்ரூ செல்ஃப். உண்மையான ஒரு சொரூபத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஜகம், ஜீவர்கள், ஈஸ்வரர்கள் சிற்பியில் வெள்ளி போல் இந்த சொரூபத்தில், ஆன்மஸ்வரூபத்தில் கற்பனைகள். இப்ப யாருக்கு கற்பனை வருது? எல்லாமே கற்பனை காண்றது. இங்க தனித்த ஜீவனுக்கு ஓயாம கற்பனை தான். அவனுடைய நனவு வாழ்க்கையும் கற்பனைகளால கட்டப்பட்டது. கனவு சொல்லவே வேண்டாம். நனவுல இருந்து எடுக்கப்பட்டு தனியா பிரிஞ்சு தூக்கத்துக்குள்ள ஆட்பட்டு உலகத்தையும் சிருஷ்டிச்சுண்டு தன் உடம்பையும் சிருஷ்டி பண்ணிட்டு அதுல அல்லல் படுறான், இல்லாட்டி சந்தோஷப்படுறான். ஏதோ ஒண்ணு நடக்கிறது, அனுபவங்கள் அங்கேயும் நடக்கிறது. எல்லாமே கற்பனைகளான உணர்ச்சிகள், காட்சிகளாகவும் எண்ணங்களாகவும் உடலோட சேர்ந்து சேர்ந்து இருக்கு. பிரிஞ்சே இல்லை எப்பவுமே உணர்ச்சி. அந்த கற்பனைகள் என்னைக்குமே ஓயறதில்லை. அந்த கற்பனைகள் நனவு நிலையில நம்மளா அதுல அகந்தை அதை போட்டு இழுத்து போட்டு தனதாக்கின்றதுனால அது திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. இவை மூன்றும் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. அதாவது கண நேரம் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவ அட்டென்ஷனா அந்த எண்ணங்கள் இழுத்துக்கிறது. அட்டென்ஷனை இழுத்துட்டு என்ன கவனி, என்ன கவனின்னா என்ன அர்த்தம்? என்ன அவமானப்படுத்திட்டா நான் அழறேன், எப்படி என்னை அவமானப்படுத்திட்டா பாரு, எப்படி என்ன திட்டா பாரு அப்படின்னு எல்லாம் ஏங்கிறது, அழறது, பரிதவிக்கிறது உள்ள. இப்படி சதா இந்த நான் மாத்திரம் இல்ல, அதுதான் அடுத்த பேராகிராஃப்ல சொல்றார். நான் என்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத இடமே சுரூபமாகும். அதுவே மௌனம் எனப்படும். அந்த மௌனமே, அந்த சொரூபமே ஜகம், அந்த சொரூபமே நான், அந்த சொரூபமே ஈஸ்வரன், எல்லாம் சிவஸ்வரூபமே. அப்படின்னா என்ன சொல்ற? நான் என்ற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத இடம்னா என்ன அர்த்தம்? இங்க நம்ம தான் இங்க தப்பா புரிஞ்சுன்னு என்ன பண்றோம்? வெறும் நான் தான் அகந்தை. நான் மாத்திரம் அகந்தை இல்ல. நான்ன்றது உடம்ப சேர்த்து வச்சுட்டு இருக்கிற ஒரு, உடம்ப பற்றா வச்சுட்டு இருக்கிற, உடம்ப மூலமா வச்சுட்டு இருக்கிற ஒரு உணர்ச்சி. நம்ம உடம்பு இல்லாம இங்க ஆக்ட் பண்ணல விழிப்பு நிலையில. விழிப்பு நிலை பூரா என்னுடைய பலவிதமான திறன்களாகவும், என்னுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் ஆகவும், என்னுடைய மான அவமான உணர்ச்சி குறுகுதல் விரிதலாகவும், புகழ்ச்சி இகழ்ச்சி, நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல அந்தஸ்து, நல்ல எஜுகேஷன், இல்லாட்டி எஜுகேஷனே இல்லை அப்படின்ற வருத்தம், அப்படின்னு எல்லாமுமே ஒவ்வொரு க்ஷணமும் உணர்ச்சியாவே உடம்போட பின்னி கிடக்கு. உடம்போட பின்னி கிடக்கு. இது சிறிதும் இல்லாத இடம் தான். அது எப்படி இருக்க முடியும்? உணர்ச்சி குவியலா வாழறத தவிர இங்க ஒண்ணுமே கிடையாது நம்மளுக்கு, இல்லையா? நான் என்கிற நினைவு கிஞ்சித்தும் இல்லாத இடமே சொரூபமாகும். வெறும் நினைவு இல்லை, இது உணர்ச்சி குவியல்கள் ஓயாம இயங்கிக்கிட்டு இருக்கிற விதம். இது ரெண்டு நிலையில ஓயாம இருக்கு. இந்த ரெண்டு நிலைகளை தவிர வேற நிலைகள் அறியும் நிலைகள் இல்ல. ஒண்ணு நனவு, இந்த விழிப்பு நிலை வாழ்க்கை. இன்னொன்னு இதுல இருந்து பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் விடாம எக்ஸ்டெண்ட் ஆகி சப்கான்சியஸ்குள்ள ஒரு கனவா வருது. அங்கேயும் அடி உத, துன்பம் இன்பம்னு ஏதாவது ஒரு கேட்டகரியிலேயே வாழ்ந்துட்டு இருந்தான்னா, உணர்ச்சிகளிலேயே வாழ்ந்துட்டு இருந்தான்னா, உணர்ச்சிகளிலே அனுபவிப்பவர்களாக இருந்து கொண்டே இருந்தோமானால் அது அங்க தொடர்றது, கனவுலையும் தொடர்றது. இது அறவே இல்லாத இடமே சொரூபம், அதுவே மௌனம், அதுவே ஈஸ்வரன், அதுவே ஜகம், அதுவே நான் என்னும் உண்மையான தன்மை. உண்மையான நான். திருப்பி திருப்பி இந்த நான் போடுறதுனால நிறைய கன்ஃபியூஷனும் வருது. உண்மையான தன்மையை பொய்யான தன்மையிலிருந்து பிரிக்கவே மாட்டேன்றோம். அதனாலதான் அதையும் உடைச்சு நான் சொல்றேன். நான் மாத்திரம் இல்ல, விழிப்பு நிலையில வந்தவொன்ன நான் ரொம்ப சாமர்த்தியசாலியா, நான் உண்மையானவனா, நான் ஒரு வளர்வாயனா,
அதெல்லாம் உணர்ச்சியை பத்தி பேசுற வார்த்தைகள் இல்லையா? அது என்ன பேசுறது? ஓயாம லூஸ் டாக்கா என்கிட்ட, நான் ஏமாத்துறவனா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கே தெரியாம நான் வந்து சர்வசாதாரணமா ஏமாத்துற குணத்தை வச்சுட்டு இருக்கேன். பேசுவே பண்ண மாட்டேன், கமிட் பண்ணிப்பேன், மீட் பண்ண மாட்டேன், அப்பாயின்மெண்ட்டை மீட் பண்ண மாட்டேன், எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பேன், விதவித ரகங்கள் ஏமாத்துறவன். இப்ப வந்து இது வந்து வெறும் நான் ஏமாத்துபவனாம், நான் வந்து சாமர்த்தியசாலியாம் அப்படின்றதெல்லாம் வெறும் வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடையாது, ஒரு நினைப்பு கிடையாது. அதனாலதான் நம்ம வந்து நான் யார் விசாரத்துல பாத்தீங்கன்னா அதை வந்து உணர்ச்சியா பார்க்கணும். அந்த உணர்ச்சியாவே வாழறா, எல்லாரும் உணர்ச்சியா வாழறா. நரின்ற ஒரு மிருகம் வந்து தந்திரமானது அப்படின்றா, யானைன்ற ஒரு மிருகம் வந்து அடிபணியக்கூடியது, ஞானமானதுன்றா. புலின்றது துஷ்ட மிருகம்ன்றா. அந்த துஷ்டத்தனம்ன்றது உணர்ச்சியோ இல்லையோ? உணர்ச்சி தானே இருக்கு. நரிக்கு தந்திரம்ன்றது உணர்ச்சி தானே. யானை வந்து சொல்ற கட்டளைகள் எல்லாம் புரிஞ்சுட்டு வேலை பண்றதுன்றது உணர்ச்சி தானே. இதனுடைய எல்லா குணங்களும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அது ஆப்ஜெக்டிவா கூட தெரிகிற ஒரு தன்மை தான் மனித மனம். இப்ப நம்ம தந்திரமா நடந்துக்கணும்னு அவளே சங்கல்பிச்சுப்பா. இப்ப இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, அப்படியே சொல்லாமே அதை மறைச்சு அப்புறமா சொல்லணும் அப்படின்னு தந்திரமா ஒரு நரியும் அந்த மனசு மனித மனத்துக்குள்ள இருக்கு. நான் யார் விசாரம்னா என்ன அர்த்தம்? நான் தந்திரமானவன், நான் சாணக்கியன், என்கிட்ட நல்ல சாணக்கியம் இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்றத, அது எங்க நடக்கிற ஸ்தலம் எது? உணர்ச்சிகளாதான் இருக்கு. அந்த உணர்ச்சிகள் வந்து உடம்பு சம்பந்தப்பட்டது. உடம்பைய மனசையும் பிரிக்கவே முடியாது. இந்த மாதிரி எந்த உணர்ச்சி பாவங்களாலேயும் எழுச்சியுறப்பட்ட ஒரு சென்டரா இல்லாம இருக்கிறது தான் சுரூபம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, யதார்த்தமாயுள்ளது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போச்சு. ஆத்மஸ்வரூபம் தன்மை அடுத்தது விளக்குறார். ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் சிற்பியில் வெள்ளி போல், சிற்பி இருக்கு இல்லையா, கிளிஞ்சல்கள், அதுல எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமோ கற்பனைகள், வெள்ளி. ராத்திரி நிலால பார்த்தா ஒரு ஒரு அது பேர் என்ன சொல், கிளிஞ்சல், கிளிஞ்சல ராத்திரி நிலால கடற்கரையில பார்த்தா வெள்ளி வெள்ளி பீஸ் கிடக்க மாதிரி இருக்கும், பல 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 ரிஃப்ளெக்ட் ஆகும். பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்றேன். நம்மளுக்கு உதாரணங்கள்லாம் கூட சரியா நம்ம புரிஞ்சுட்டு இருக்க மாட்டோம். சிற்பியில் வெள்ளி போல் அப்படின்னா என்ன? சிற்பின்னா கிளிஞ்சல், சிப்பி. சிப்பி வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து வெள்ளி மாதிரி தெரியும்? பௌர்ணமி நிலால அது கடந்ததுன்னா, ஈவன் மண்டவோடு கூட அப்படிதான் தெரியும், வெள்ளி போல தெரியும். ஒரு மனுஷன் மண்டவோடு கபாலம் உடஞ்ச ஒரு சில்லு இருந்ததுன்னா அந்த சில்லு கூட என்ன பண்ணுமா? வெள்ளி போல தெரியுமா? அந்த தெரிகிறத எப்படி அப்பியரன்ஸ் கொடுக்கறதோ அது வந்து கற்பனை. இப்ப நம்ம சுரூபத்துலதான், நம்மளுடைய நேச்சர் வந்து சுரூபம் தான், ஆனா அப்பியரன்ஸா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள தோன்ற அந்த வெள்ளி போல தோன்ற கற்பனைகளையே நம்ம சத்தியமா வாழ்ந்துட்டு இருக்கோம், பரம சத்தியமா வாழ்ந்துட்டு இருக்கோம். பரம சத்தியம் சத்தியம்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த நிமிஷம் வந்து ஒருத்தன் வந்து திட்டிட்டு போயிட்டான், அவமதிச்சுட்டு போயிட்டான்னா அந்த உணர்ச்சி நானா அங்க இருக்கு, ஃபுல்லி ஆக்குபைடு. மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, அதே மாதிரி புகழ்ந்தாலும் அப்படித்தான். உள்ள வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன் மாதிரியும் டிசர்விங் பர்சன் மாதிரியும், ஆஹா நீங்க பண்ண உதவிய வாழ்நாள்ல நான் அதை மறக்க மாட்டேன், இப்படி வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன், அப்படி இப்படின்னு புகழ்ந்து சொல்ற வார்த்தை, என் உயிரை காப்பாத்தினேன், அதை காப்பாத்தினேன், இதை காப்பாத்தினேன் அவன் சொல்லும் பொழுது அதுக்கு உரியவர்களாக ஒரு உணர்ச்சி வந்து நம்மை ஆக்குகிறது. அது பேர் தான் நான். நான் யார் விசாரம்னா சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் விசாரிக்கிறதோ வெறும் நினைப்ப வந்து அழிக்கவே முடியாது. ஏங்க அது ஒரு நிழல், வெறும் நிழலா நீங்க அழிக்க முடியுமா? உணர்ச்சிய பார்க்கணும், நீங்க அவமானப்பட்டவனை பார்க்கணும், புகழ்ச்சியா மாறினவனை பார்க்கணும்.
அத பாக்கிறதுக்கே நீங்க அஞ்சினீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு சாதகம்னு அர்த்தம். அவமானப்பட்டதா நினைச்சீங்கன்னாலே புது புது நான்ல ஒரு உணர்ச்சி சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். என்னது நம்மள போய் இப்படி சொல்லிட்டாளே, நம்ம அப்படி கிடையாதுன்னு தானே நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். போன செகண்ட் வரைக்கும் நம்மளுடைய செயல்கள்லாம் போற்ற தகுந்த செயல்களா தானே இருந்தது உலகத்தால. பிளேட்டண்டா நீ பண்ணதா, இதை விட ஒரு கீழ்மையா நடந்துக்க முடியாது அப்படின்னு அவமானப்படுத்திட்டு போயிட்டாளே அப்படின்னு அவர் மேல வச்சு சொன்னவர் மேல வச்சுட்டு இருக்கிற மதிப்பையும் சேர்த்து அவர் சொல்லிட்டாரே, இல்லாட்டி இவாளே ஒரு மோசமானவா, இவா என்னத்தை நம்ம சொல்றது அப்படின்னு அதையும் டிஸ்கார்ட் பண்ற உணர்ச்சி. எல்லாமே உணர்ச்சிகளா இல்லையா? இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் குடிகொள்ளாம வாழுதல் எப்படி? அதுதான் சொரூபம். அப்படி இருந்துட்டே இருக்கு. சொரூபத்தினுடைய சதா துலங்கும் நிலை யதார்த்தமா இருக்கு. யதார்த்தம்னா என்னன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. வாட் இஸ் மாதிரி இருக்குன்னு அர்த்தம். யதா அர்த்தம், அது ரெண்டு வார்த்தை சேர்ந்தது யதார்த்தம். யதான்னா எப்படி, ததான்னா அப்படி, ததாஸ்துன்னுவா அப்படியே நடக்கட்டும். அனுகிரகம் தூ அப்படின்னு எல்லாரும் அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பா. கேட்ட உடனே ததாஸ்து அப்படின்னு சொல்லணும். அப்படியே ஆகட்டும், அப்படியே அமையட்டும் அப்படின்னு இது. அதே மாதிரி இங்க யதா அர்த்தம்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது சுரூபம். அது எப்படி இருக்குன்றது அடுத்த லைன். ஜக ஜீவ ஈஸ்வரர்கள் சிற்பியில் வெள்ளி போல் அதில் கற்பனைகள். இதுல ஜகத்தை விட்டுருங்க, ஈஸ்வரனையும் விட்டுருங்க. இது நம்ம டொமைன் இல்ல, சரியா? நம்மளுக்குள்ள தோன்றதெல்லாம் உங்களது கிடையாது. கற்பனை. எதோட கற்பனை? சுரூபத்தோட கற்பனை. சரி, சுரூபம் எப்படி இருக்கு? அதுக்குதான் முதல் ஸ்டேட்மெண்ட். எப்படி இருக்கு? யதார்த்தமாய் உள்ளது. எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பனைகள் தவிர்த்து இருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய ஸ்வஸ்தானமாவே ஸ்வஸ்வரூபமாவே இருக்கு. சுரூபம்னாலே சுயரூபம்னு அர்த்தம். இட்ஸ் ஓன் நேச்சுரல் ஃபார்ம், நேச்சுரல் சகஜ ஃபார்ம். நம்ம திட்டும் போது இது பண்ணும்போது சொல்லிடுவோம், உன் சொரூபம் தெரிஞ்சு போச்சுடா, நீ இதை வச்சுன்னு தானே பண்ணிருக்கேன் நீலேந்து அப்படின்னு இல்லையா? அந்த சொரூபம் கிடையாது. அந்த யதா அர்த்தம்ன்ற எப்படி சர்வ லட்சணங்களோடையும் சர்வ மகிமைகளோடையும் அனைத்துக்கும் பிறப்பிடமா கற்பனைகளாதான் இந்த ஜீவனும் இருக்கான், உலகமும் இருக்கு, ஈஸ்வரனும் கூட அதுல அப்படிதான் இருக்கா அப்படின்ற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு யதார்த்தம். அது அப்பேற்பட்ட ஒரு சுயரூபம், சுரூபம். நீங்க ஜகத்தை வச்சு ஜகத்தை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சூரிய சந்திரர்கள்ல இருந்து அண்ட வெளி பூரா அதுல தோன்றி இருக்கிற ஒரு கற்பனை. நீங்க போய் வெளில இருக்கிற ஒரு சூரியனை பொய்ன்னு நீங்க நினைச்சிருந்தாலும் சரி, நினைச்சுக்காம இருந்தாலும் சரி, நீங்க இல்லவே இல்லைன்னாலும் அது இருக்க போறது. அது உங்க கற்பனை இல்ல, ஆன்மாவுடைய கற்பனை. அததான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களே ஆன்மாவுடைய கற்பனை. போருமா? நீங்கன்ற அமைப்பு இந்த உணர்ச்சியினால குறுகுறதும், புகழ்ச்சியினால மகிழறதும், வேணும்ன்றதும் வேணான்றதும், நல்லதுன்றதும் கெட்டதுன்றதும், அன்புன்றதும் வெறுப்புன்றதும், சைக்கலாஜிக்கல் லெவல் அத்தனையிலையும் நடக்கிறது, பொருள்கள்லயும் நடக்குது. எனக்கு எது வேண்டாம், அதை கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு உரிமையோட ஃபைட் பண்றது அதே உடல் உணர்ச்சி தான். சோ மொத்தத்துல என்ன சொல்ல வரா? சகலமும் அதில் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறையும் கற்பனை. சோ ஏக காலம்னா என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணத்துல என்ன இருக்கோ அந்த க்ஷணம் முழுமையான க்ஷணம். முழுமையா அது இல்லாம போடுறது அந்த க்ஷணத்துக்கு அடுத்து இல்ல அது. சோ க்ஷண நேரம்ன்றதுதான் இருக்கே தவிர தொடர்ந்த காலமும் இல்லைங்க. புரியுதா? நம்ம அதனாலதான் சாதகத்தை நம்ம மாட்டுக்கு பண்ணிட்டு இருப்போம், சாதகம் பண்ணிட்டே இருப்போம்ன்றது கிடையாது. இந்த க்ஷணத்துல முழுமையா பார்க்கணும். முடிஞ்சு போச்சு அத்தோட. இந்த ஒரு க்ஷணத்துல முழுமையா பார்க்கணும்.
ஒரு க்ஷணத்தை தவிர வேற சாதகத்துக்கு காலமே கிடையாது. ஒரு க்ஷணத்துல ஏதோ குறுகிய உணர்ச்சியினால் குறுகிய உடலாகவும் மனமாகவும் ஈகோ இருக்கும், அகந்தை இருக்கும், ஜீவன் இருப்பான். யார் குறுகின? என்ன உனக்கு வெக்கம், என்ன உனக்கு மானம், என்ன ரோஷம், என்ன கோபம், என்ன வருத்தம், என்ன பரிதவிப்பு, என்ன காமெடியில குளிச்சுட்டு இருக்கேன்? யாருக்கு இப்போ காமெடி? என்னன்றதை விட யாருக்கு? யாருக்கு கோபம், யாருக்கு ஏக்கம், யாருக்கு சந்தோஷம், யாருக்கு இப்ப புகழ்ச்சி உரை, யாருக்கு கிரெடிட் மார்க்ஸ் அப்படின்னு அந்த மூலமா ஒரு ஜீவன் தான் விசாரிக்க முடியும். ஏன்னா ஜகத்தை இதுக்கு விசாரிக்கணும். நம்ம மூலத்தை தான் நம்ம விசாரிக்கிறோம். நம்ம மூலத்தை தடுக்கிற இதை இமிடியட்டா தெரிய போறது ஏதோ ஒரு உணர்ச்சி தான் தடுக்க போறது. உணர்ச்சி மயமா இருக்கிற ஒரு ஜீவன் இல்லாட்டி அகந்தை தான் தடுக்க போறது. பாக்குறத கிளாரிட்டி இல்லாம பண்றது எது? அதுதான். அத நேர நான் அவனை ஏமாத்திட்டேனா, நான் அவனை பயங்கரமா கடிஞ்சிக்கிறேனா அப்படின்னு அந்த உணர்ச்சியா இருக்கும் பொழுது யார் ஏமாற்றுக்காரன்? ஏன்னா அந்த சென்டரை வச்சுட்டுதான் அந்த உணர்ச்சி பதிய போறது. அந்த சென்டரா அது ஏன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பழகி ஃபோல்டர் ஓபன் பண்ணி வச்சுட்டு இருக்கு. நிறைய ஃபோல்டர், அதுக்குள்ள நிறைய ஃபைல்ஸ். இததான் அவர் சொல்றார். இவை மூன்றும் ஜெக ஜீவ ஈஸ்வரர்கள் என்ற கற்பனை தோற்றங்கள் சிப்பியில் வெள்ளி போல் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகின்றன. சோ ஜீவனுக்கு இங்க நிறைய டைம் இல்லை. நிறைய டைம் இல்லைன்னா செத்து போயிடுவான்றது அர்த்தம் இல்ல. சாதகம் பண்ண முடியாம ஒரு க்ஷணமே முழுமையான க்ஷணம். அந்த ஒரு க்ஷணத்துல நீங்க பார்க்கும் பொழுதே உங்க சுரூபம் தெரிஞ்சிடும். சுரூபத்துல நீங்களே ஒரு ஏக காலத்துல தோன்றி ஏக காலத்துல மறைகிற ஒரு உடல் உணர்ச்சி கற்பனைன்றது க்ஷணத்துல விளங்கிடும்ன்றார். அந்த க்ஷணத்துல உங்களுக்கு விளங்கலைன்னா அடுத்த க்ஷணத்தை யூஸ் பண்ணுங்க. அதுவும் ஒரு முழுமையான க்ஷணம். நீங்களும் வாயாத சாதகனா இருந்துட்டு புரியுதா? நீங்க சாதகனா இருக்கேன்னாலே என்ன அர்த்தம்? காலத்தை அஷ்யூர் பண்ணி வச்சுட்டேன்னு அர்த்தம். இல்லாத காலத்தை அஷ்யூர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஒரு இன்டென்சிவா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சங்கல்பிச்சுக்க கூட முடியாது. அந்த மாதிரி டைம் கொடுத்துருக்க. ஏன்னா ஒரு க்ஷணத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறைகிறது எல்லாமுமே. ஏன்னா ஆன்மஸ்வரூபத்துக்கு அந்நியமா ஒரு எழுச்சியும் கிடையாது, ஒரு வீழ்ச்சியும் கிடையாது. ஆன்மஸ்வரூபத்துக்கு அந்நியமா ஒரு காலம் கிடையாது. ஆன்மஸ்வரூபம்ன்றது காலங்களே இல்லாதது, தேசங்களும் இல்லாதது. ஆம்னி பிரசன்ட், ஆம்னி சியன்ட். அது டைம்லெஸ்னஸ். அது இட் இஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் டைம். டைம்ன்ற கான்செப்டே இல்லாத நீங்க எப்படி விளக்குறது? வார்த்தையில விளக்கும் போது அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எட்டர்னிட்டின்னு ஒண்ணும் கிடையாது. ஒரு க்ஷணம் முழுமையானது. அந்த க்ஷணத்துல திரிபுடிகளான சாதகன், சாதகன், சாதகம், சாதகம் செய்யப்படும் ஒரு பொருள் அப்படின்னு மூணு கிடையாது. மூணு கிடையாது, எப்பவுமே மூணு கிடையாது. அப்புறம் அதே புள்ளியில ஒரு விருப்ப நீங்க டீல் பண்ணிட்டு இல்ல, நேர விருப்பு கொண்ட அந்த ஸ்தலமான அந்த ஆளை பாக்குறோம். யாருக்கு அவமானம்? ஒரே க்ஷணம் தான். ஒண்ணு ஞான நிலையில இருக்கீங்க, இல்லாட்டி அந்த க்ஷணத்தை கோட்டை விட்டுருக்கீங்க. அந்த க்ஷணமா வாழ்ந்தீங்கன்னா அது அஞ்ஞான வாழ்க்கை. ஒவ்வொரு க்ஷணமும் உங்களுக்கு முழுசா நீங்க இல்லைன்னு உங்களை கரைச்சு ஒரு சொரூப நிலை உடனே சித்திச்சுதுன்னா அது ஞான நிலை. நான் மாட்டுக்கு கேம்ப் பண்ணிட்டு இருப்பேன். நான் மாட்டுக்கு திருவண்ணாமலைக்கு போன பிறகுதான் என்னுடைய சாதகத்தை ஆரம்பிப்பேன். இங்க என்னமோ இல்லாத மாதிரியும், இங்க
இங்க இருக்கிறவன் வந்து ஒரு ஆன்மீகம் இல்லாதவன் மாதிரியும் லௌகீகவாதி மாதிரியும் திருவண்ணாமலையில போய் இறங்கினோன்னு ஒரு மகத்துவம் அப்படியே ஏறிடுற மாதிரி உடனே புஸ்தகங்கள் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு மெத்தட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு மெத்தட் செட் பண்ண நீங்க சாதகத்துக்கு ஆப்போசிட்டா போயிட்டே இருக்கீங்க. நேர பார்க்க வேண்டியதை நீங்க வந்து உங்க அகந்தையால தள்ளி போடுறீங்க மெத்தட் செட் பண்ணி. இங்க எல்லாமே நடக்க வேண்டியது சகஜம், இன்ஃபார்மல்னு அர்த்தம். நிறைய புஸ்தகங்களை படிச்சு இன்னும் ஃபைன் டெக்னிக் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பாக்குறது எல்லாமே உங்ககிட்ட கம்ப்ளீட்டா டீடூர் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். தப்பான வழியில அகந்த வந்து கோலோச்சி வாழ ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு குரு உபதேசம்னா அவர் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான், சிம்பிள். சுரூபத்தின் இயல்பு என்ன? யதார்த்தமாய் உள்ளது, சகஜமாக தானேயாக இருப்பதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கிறது தான் சுரூபம். அதுல இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறதும் இண்டிவிஜுவல் கிட்ட நடக்கிறதும் ஈஸ்வரத்தன்மையின் காட்லினஸ்ல நடக்கிறதும் எல்லாமே அதனுடைய கற்பனை, அதுல இருந்து எழுகிற கற்பனை. ஏக காலத்துல எழுது, ஏக காலத்துல விழறது. மீதி 2 ஏரியா நம்மளுக்கு இது கிடையாது. நம்ம நேர வந்து நம்ம தான் ஜீவன். ஜீவனுக்குள்ள ஒரு க்ஷணத்துல என்ன இருக்கு? ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்கு. சரி, கண்ணை மூடி நான் பார்க்க போறேன் அப்படின்னா கூட அது ஒரு மெத்தட் கிடையாது. சத்தியமான இந்த க்ஷணத்தினுடைய ஒரு பார்வை. அப்படித்தான் இப்ப அங்க இருக்கு. சுரூபம் எப்படி இருக்கு? உண்மைய பாக்குறதா இருக்கு. அதான் நீங்க அந்த திருவிளையாடல் படத்துல, திருவருட்செல்வர் படத்துல தான் 3 கேள்வியை வந்து அந்த குழந்தை வந்து பதில் சொல்லும். இவருக்கு இறை நாட்டம் வந்துடும். இறைவன் வந்து உள்ள ஆட்கொண்டு விடுறாரு அவரை, அந்த ராஜாவை, சேக்கிழார ஆட்கொண்டவரை வந்து ஆட்கொண்ட உடனே அவருக்கு இம்மீடியட்டா வந்து ஆன்மீக பணியில நம்ம குதிச்சு விடணும் அப்படின்னு வந்துடுது. அந்த க்ஷணத்திலேருந்து ரியலைசேஷன் ஆயிடுறது. மனம் வந்து வேற எதுலயுமே செல்ல மாட்டேன்றது. அதனால துடிப்போட தவிப்போட தலையில நெருப்பு பிடிச்சிட்ட மாதிரி என்ன பண்றாரு, தன்னுடைய தலைமை மந்திரியை கூப்பிடுறாரு, முதல் மந்திரியை கூப்பிடுறாரு. எனக்கு வந்து இந்த 3 கேள்வி என்னை வந்து எரிக்கிறது, இதுக்கு பதில் சொல்லும், இந்த கேள்விகளுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இறைவன் எங்க இருக்கிறார்? ஃபர்ஸ்ட் கேள்வி, இறைவன் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்? இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? புரியுதா? ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்க இருக்காரு? அவரை பார்க்கணுமா? எங்க இருக்கார்? என்ன திசையில இஸ் லுக்கிங் அட், எந்த திசையை பார்த்துட்டு இருக்கார்? 2வது கேள்வி. 3வது கேள்வி என்ன பண்ணிட்டு இருக்கார்? தொழில் டூயிங் மோட். இந்த கேள்வியே ஏன் இப்படி வருது? இறைவனை தன்ன மாதிரி ஒரு உடம்பு கொண்டு மனம் கொண்டு ஏங்குபவரா அவர் நினைக்கிறார். உடம்பா இருந்தாதான் எங்க இருக்காருன்னு கேட்க முடியும். கரெக்டா? எதையாவது ஒரு ஆப்ஜெக்டா பார்த்தாதான், எல்லைகளுக்கு உள்பட்ட ஆப்ஜெக்டா எது பார்க்கும்? மனித மனம் தான் பார்க்கும். ஏன்னா அது தன்னை ஆப்ஜெக்டா நினைக்கிறது. எல்லாருக்கும் நான்றது வந்து அவ இருக்கிற அந்த உடம்பு தான். உணர்ச்சிகள்லயும் அந்த உடம்பு தான் அடிபடுறது. சைக்கலாஜிக்கல் உணர்ச்சிகள்லயும் உடம்பு தான் அடிபடுறது இல்லையா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இறைவன் எங்க இருக்கிறார்? பிளேஸ், பிசிக்கல் பிளேஸ் வேணும் எனக்கு. டெல் மீ வேர் இஸ் ஹி நவ், ரைட் நவ் அப்படின்னு கேட்கிறார். 2வது கேள்வி என்ன திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்? வேர் இஸ் ஹி லுக்கிங் அட், இன் விச் டைரக்ஷன் இஸ் லுக்கிங் அட். 3வது வாட் இஸ் ஹி டூயிங் ரைட் அட் திஸ் மூமெண்ட். எல்லாமே தன்னுடைய பாங்குல இருந்து இறைவனை தேடுற ஒரு அஞ்ஞானம். அப்படிதான் ஒரு ஜீவன் கிட்ட ஆரம்பிக்கும். சகஜம். அதுக்குதான் இவாள்லாம் தத்துவோபதேசம் பண்றா. மகா ஞானிகள் வந்து
அதுவாவே இருந்துட்டு அதுவே உபதேசம் பண்றது. அவ பண்ணல, திருப்பி அவளை ஒரு உடம்பா நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த பொருள் வந்து பேசுறது, வாய் கொண்டு பேசுகிறது, உடல் கொண்டு வாழ்ந்து காண்பிக்கிறது. அந்த அளவுக்கு ரெவரன்ஸ் எடுத்தாதான் அந்த பொருள் மேல அந்த 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 மாமுனிவர் ரமண மகரிஷி மேல வச்சாதான் அந்த உபதேசமே கரெக்டா போகும். அத்தனை இதுலயும் மாட்டின்ற குழப்ப உள்ளங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு தான் இந்த அவ வந்து அந்த சொரூபம் வந்து அந்த உருவத்துக்குள்ள இருக்கு. அந்த உருவத்தை பார்த்து நம்ம திருப்பி நம்மள பாக்குற மாதிரி நம்மளுக்கு வர லாஜிக்கல் கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இல்ல அவரு. மூலப்பொருள், அது மூலப்பொருள். நீ கேட்டுதான் அறியணும்ன்ற அவசியமே இல்லை. நீ சந்நிதியில உட்கார்ந்தேன்னா அடிச்சு தூக்கிடுவார் அவரு. அவரோட பவர் வந்து உனக்குள்ள பிரவேசிக்கும். ஒண்ணுமே இல்லாம உன்னை காலி பண்ணிடும். எல்லையில்லாத அருட்சக்தியே வந்து உருவம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த அருட்சக்தி தன்னுடைய சொரூபத்தை பத்தி பேசுறது. ஆன்மான்னு பேர் சொல்லிக்கிறது, சும்மாவான சொல்றது. ஆன்மான்னு சொல்றது நான் என்னும் உண்மையான உணர்வின் சொரூபம்னு அது விளக்கின்றிருக்கே தவிர அது ஒரு காட்சிக்குள்ள கண்ட உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆள் கிடையாது. இங்க வந்து நான் அறிய வேண்டியது வந்து என்னுடைய உணர்ச்சியை பத்தி இல்ல, உண்மை பொருளை பத்தி அப்படின்னு இவனுக்கு பவித்திரம் வந்ததானா அந்த மாமுனிவனுடைய அந்த ரிஷியினுடைய தன்மையும் அவர் கூற உபதேசமுமே முழுசா ஃபுல் சார்ஜோட இறங்கும். ஒரு 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 சிஷ்யன் இல்லாட்டி வந்து ஒரு அடிமையா அவர்கிட்ட இருந்து எனக்கு இது கிடைச்சா போறோம்னு ஏங்கின்னு இருக்கிறவனுடைய பாங்கே இப்படி இருந்தாதான் அது போகும். அந்த பாங்கிலிருந்து அதுவே வந்து உபதேசிக்கிறது. இப்ப இந்த 3 கேள்விகளும் வந்து இந்த ராஜா வந்து முதல் முறையா மனம் ஃபுல்லா நெகிழ்ந்து எனக்கு இனிமே வந்து இந்த லௌகீகத்துல ஒரு செயல் பண்றதுக்கு இல்லைன்னு ஒரு ராஜா நினைச்சான்னா எப்பேற்பட்ட நல்லது நடக்கும் நினைச்சு பாருங்க. அவன் கண்ட்ரியில ஒரு ராஜா மகோன்னதமா ஆன்மாவை தேட ஆரம்பிச்சான்னா அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் நன்மை தானே. நாடு பிடிக்கிற ஆசை இருக்காது, எந்த அடக்குமுறையும் இருக்காது, வளங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கும், அறிவார்த்தமா எல்லா செயல்களையும் ஈடுபடுவான். பொழுது விடிஞ்சு பொழுது போனா அகந்தையே இல்லாத ஒருத்தனுடைய அவனும் ராஜாவா இருந்தான்னா அவனால எத்தனை சுபிக்ஷங்கள் விளையும் பாருங்க. சோ அந்த மாதிரியான ராஜா தான் அந்த பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழார். அந்த சேக்கிழார் தான் இந்த கேள்வியை கேட்கிறார். எல்லாமே தன்னுடைய உடலை வச்சுண்டு நானுன்னா இந்த உடல் நினைச்சுண்டு, சோ பெரிய பொருளும் உடலாதான் இருக்கு. அது இப்ப எங்க இருக்கு, எந்த திசையை பார்த்துட்டு இருக்கு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கு, என்ன வாட் இஸ் இட் டூயிங் நவ் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு பேத்தி வந்து அந்த புலவரோ அந்த அமைச்சரோ வந்து பதில் சொல்லல, பேத்தி வந்து பதில் சொல்றது, குட்டி பொண்ணு வந்து பதில் சொல்றது. அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வயசை வச்சு இடம் போடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும், நம்மளுக்கு முதிர்ச்சி வரும்னு. இது இன்னமும் அகாடமிக்கல் கோர்ஸ் கிடையாது. இங்க உட்காந்து படிச்சு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் சேர்த்துட்டு பதில் சொல்றதுக்கு. அறிவு தீட்சண்யா எந்த உபாதியில வேணா புலப்படும், எந்த வயதுக்குள்ளயும் அது இருக்கும். அப்படியே அந்த பேத்தி வந்து பதில் சொல்றது. இறைவன் எங்க இருக்கிறார்ன்றதுக்கு முதல் கேள்விக்கு என்ன பதில் சொல்றது, ஒரு பாலை கொண்டு வந்து சொல்லி இந்த பாலுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கறது ராஜா கிட்ட, சேக்கிழார் கிட்ட. பாலுக்குள்ள வந்து நெய் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, மோர் இருக்கு, தயிர் இருக்கு, ஆடை இருக்கு அப்படின்ற பால் ஆடை இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். இப்ப எங்க இருக்கு ஃபேக்டா, அந்த பால்ல ஃபேக்டா பால் இருக்கு, அதுதான் மூலப்பொருள். அந்த பால்ல இருந்து பாலாடை கட்டி வருது, மோர் வருது, தயிர் வருது, வெண்ணெய் வருது, நெய் வருது. இப்ப எங்க இருக்கு, இப்ப காமி, இந்த பால்ல காமி, இதுக்குள்ள காமி, இதுக்குள்ள இருக்குன்றது வந்து நீ வந்து இட் வில் கம் இன் டைம் அப்படின்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்ப எங்க இருக்கு,
பேதம் இல்லாம இருக்குன்றான், எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்றான். இந்த பால்ல இருக்கிற ஒவ்வொரு புள்ளிலையும் ஒவ்வொரு துளிலையும் அது இருக்கு. நெய் இருக்கு, பாலாடக்கட்டி இருக்கு, வெண்ணெய் இருக்கு, மோர் இருக்கு, தயிர் இருக்குன்றான். காமிக்க முடியல இல்ல, ஆனா இருக்குன்ற சத்தியம் உனக்கு தெரியுது இல்ல. அந்த மாதிரி சுரூபம்னு ஒண்ணு இருக்கு, நம்பு. அது இந்த பால் மாதிரி கூட கிடையாது. அதுக்குள்ள ஜகம் இருக்கு, அதுக்குள்ள நீ இருக்க, நான் இருக்கேன், ஜீவர்கள்னு ஈஸ்வரனே அதுல இருக்கான். அதுதான் இறைவன். எல்லாமா இருக்கான். 3 வார்த்தை கூட சொல்ல வேண்டாம், ஜகம் சொல்லிட்டாலே போதும். ஆகாசத்திலேருந்து 5 பூதங்களா நிறைஞ்சிருக்கிற இந்த கம்ப்ளீட் பினாமினல் வேர்ல்டு எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். நீங்களும் அடங்கிடுவேன், நானும் அடங்கிடுவேன். தனியா அதெல்லாம் பிரிச்சு ஏன் சொல்லுவானே, ஜீவர்கள் கூட அடங்கிடுவா. சோ எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. பால்ல 5 பொருள் 6 பொருள் இருக்கா மாதிரி சொரூபத்துல இல்லாத பொருளே இல்ல, சொரூபத்துக்கு அந்நியமாவும் இல்ல. இதுல என்னன்னா, பால மாதிரி பால் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நடக்கிற ப்ராசஸ்ல தான் மாறிட்டு வருது. சொரூபம் இந்த மாதிரி ப்ராசஸ் கூட ஆட்படுறது இல்ல, தனியா மூலமாவும் இருக்கு. அதனுடைய சமுத்திரத்துல ஒரே ஒரு டிராப் ஜலம் இந்த பினாமினல் வேர்ல்டா இருக்கு. பொறுமா, இந்த பினாமினல் வேர்ல்டா தோன்ற ஜகம், ஜகம்னு சொன்னா ஈஸ்வரன், ஜீவன் எல்லாம் சேர்ந்ததுதான். ரூலிங் தான் ஈஸ்வரன், ஆட்சி செலுத்துதல் தான். இங்க ஜகம் ஆட்சி புரியப்படுறது. அதனால இந்த ஜகமா தெரிகிறது ஈஸ்வரனுடைய ஆட்சி. சோ ஈஸ்வரன், ஜகம், ஜகத்துக்குள்ள இருக்கிற நீங்க நானுன்ற ஜீவர்கள், அனைத்து மத்த ஜீவர்களும், மலை, கடல் எல்லாம் சேர்ந்து, இது எல்லாமுமே ஒரே ஒரு துளி ஜலத்துல. சுரூபம்ன்றது பெரிய சாகரம். அந்த சாகரத்துல ஒரே ஒரு டிராப் இந்த ஓஷன் தான் இந்த தோன்றி இருக்கிற பினாமினல் வேர்ல்டு. அந்த தோன்றி இருக்கிற பினாமினல் வேர்ல்டு பாலை போல, பால்ல இருந்து வெண்ணெய் வந்துதானே, பால் இருக்காது. பால்ல இருந்து மோர் எடுத்துட்டேன்னா அது ஒரு ஸ்டேஜ்ல அதை எடுத்துருவேள், தயிரை ஒரு ஸ்டேஜ்ல எடுத்துருவேள், வெண்ணெய ஒரு ஸ்டேஜ்ல எடுத்துருவேள், வெண்ணெயில இருந்து கொஞ்சோண்டு நெய்யை கூட எடுப்பேள். ஆனா பால் உருமாறிடும், கடைசியில பாலே இருக்காது. பால் கொஞ்சம் மோரா இருக்கும், பால் கொஞ்சம் தயிரா இருக்கும், பால் கொஞ்சம் வெண்ணையா இருக்கும், பால் கொஞ்சம் ஆடையா இருக்கும், பால் கொஞ்சம் நெய்யா இருக்கும். பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும். பாலை கூட கொஞ்சம் மீத்தி வச்சுப்பள் பொறுமை, திருப்பி அந்த பால்ல 5 இருக்கு. அந்த சேர்ந்து இருக்கிற தன்மையில தான் அந்த சொரூபத்தை சொல்லப்பட்டதே தவிர, இங்க எப்படி இருக்குன்னா, சொரூபம் என்னைக்குமே பிரியறது இல்ல, தோன்றின வெண்ணையிலையும் பிரியறது இல்ல, கடைஞ்சு எடுக்கப்பட்ட வெண்ணையிலையும் பிரியறது இல்ல, கடைஞ்சு எடுக்கப்பட்ட தயிர்லயும் பிரியறது இல்ல, நெய்யிலையும் பிரியறது இல்ல, எதுலயுமே பிரியறது இல்ல. சொரூபம் தான் மூலம் எல்லாத்துலயும். சொரூபம் இல்லாமல் இங்க எதுவுமே இல்லை. சொரூபம் தனித்தும் முழுமையா இருக்குங்க. எடுத்த பிறகும் பூரணமாவே இருக்குது, குறையறதே இல்லை. ஏன்னா நான்ன்றது பியூர் அறிவு பொருள், மீது எல்லாம் சுட்டறிவு பொருள், குறையறிவு பொருள். அவைகளுக்கு தனி இருப்பே இல்லை, அவைகளும் அறிவு பொருள்லயே இருக்கு, ஆன்ம அறிவு பொருள்லயே இருக்கு. அதுதான் இந்த முக்கியமான வித்தியாசம். அந்த படத்துல உடனே இது பாத்தியா இங்க இருக்கு பார், பால்ல இல்லாதே இல்லைன்னு நீயே சொல்ற பார். அந்த மாதிரிதான் இறைவன் எல்லாத்துலயும் இருக்கார், எல்லாமாவும் இருக்கார் அப்படின்ற. எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கிறார்? அவருடைய கண்ணுதான் அனைத்து ஜீவர்களுடைய கண்களும், அவருடைய கண்ணுதான் அத்தனை நட்சத்திரங்களும். இந்த பிரபஞ்சம் பூரா இருக்கிற ஒளி எல்லாம் அவருடைய கண்ணு. இதையும் தவிர்த்து அவருடைய கண்ணு அந்தர்யாமியா உள்ள அகக்கண்ணாவும் இருக்கு. போருமா, மூலத்துக்கு நீங்க போனீங்கன்னா இந்த பகிர்முகத்துல நம்ம பாக்குற அத்தனை ஒளிகளும் சூரியனால ஒளி, இந்த சயின்டிபிக் சயின்ஸ்னால உற்பத்தி பண்ணப்பட்ட அனைத்து எலக்ட்ரிசிட்டி ஒளிகள், இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்க பாக்குறது, நாம் பாக்குறது எல்லாமே என்ன பாக்குறோம்? கண்ணை மூடின்னு இருக்கோம், கண்ணை திறந்தா எதிர்க்க என்னத்தை பாக்குறோம்? நம்ம உள்ளேந்துதான் ஒளி வருது கண்ணுக்கு. வெளியிலயும் அந்த ஆன்ம பொருள் தான் இருக்கு. சூரியனா இருந்து ஒளி பரப்புவதும் அந்த ஆன்ம பொருள் தான்.
ஒளி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருந்தாதான் ஒரு காட்சியே நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு பார்க்கும் தன்மைக்கு கெப்பாசிட்டி கிடைக்கிறத உள்ள இந்த ஆன்ம பொருள் தான் என் கண்ணா என் மனமா பாக்குறது. வெளியில இருக்கிற ஆன்ம பொருள் தான் அந்த ஒரு பிளேட் ஆஃப் கிராஸா தெரியுது, ஒரு குயிலா தெரியுது, ஒரு காக்கையா தெரியுது, இன்னொரு மனுஷனாவும் தெரியுது. சோ எல்லா இடத்துலயும் நீக்கமர ஊடுருவி நிக்கிறது ஆன்ம ஒளி. சோ எல்லா இடத்துலயும் அது கண்கள் இருக்கு. அப்படின்னா என்ன, எந்த டைரக்ஷனை பார்க்காம இருக்க முடியும் சொல்லுங்க? சில சில பிராணிகளுக்கு 360 டிகிரிய கண்ணு சுழலுமா, பால் மாதிரி வெளியில வந்து சுத்தி பார்க்குமா. அந்த டிஸ்கவரியில காமிப்பா, கிட்டத்தட்ட 360 டிகிரி சுழண்டு சுழண்டு பார்க்குமா. அப்படி எப்படி இப்படி மேல கீழே சைட்ல பின்பக்கம் அந்த அளவுக்கு பார்க்குமா. அந்த மாதிரி இது வந்து ஒரு கண்ணு ஆன்ம கண்ணுல எல்லாருடைய பார்வையுமே ஆன்ம கண் வழியா தான் அவ பாக்குறா. சோ எந்த திசையை அவ பார்க்காம இருக்க முடியும்? அதுக்கு எக்ஸாம்பிளா அது என்ன பண்ணும், ஒரு தூங்கா விளக்கு ஒண்ணு கொண்டு வந்து வை அப்படின்னும், அந்த விளக்க காமிக்கும். இந்த ஒளி எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்குன்னு கேட்கும். அது மேல பாக்குறது, கீழே எல்லா இடமும் பாக்குறதுப்பா. அதே மாதிரிதான் இறைவன் பார்க்காத திசையே கிடையாது. அப்படின்னா இறைவன் தான் கண்ணு, இறைவன் தான் காது, இறைவன் தான் சுவை. அறிவு அறிவு அறிவுன்னு அறிவு மூலத்திலேயே கொண்டு போய் அது வந்து சேர்க்கும் அந்த பதில்கள். ஏன்னா சொரூப லட்சணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல நம்மளுக்கு நான் என்ற ஆன்ம நாட்டம், உண்முக நாட்டமே எப்படி இருக்கணும், காலங்களை தாண்டி ஒரு சன நேர பார்வை, முழுமையான பார்வை. அங்க என்ன செயல் புரிந்துட்டு இருக்கானோ அவனை அப்படியே பாக்குறது. அவனோ அவமானமா நினைச்சுட்டு இருக்கான்னா, யாருக்கு அவமானம், யாருக்கு புகழ்ச்சி அப்படின்னு நாங்க பாக்குறோம். இது அப்புறம் மூணாவது என்ன கேட்கிறது, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார். இந்த க்ஷணத்துல என்ன செய்து கொண்டிருக்கின்றார். உடனே அது என்ன பண்ணும், அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ராஜா கிட்டே சேக்கிழா கிட்டே கேட்போம், ராஜா நீங்க வந்து உங்களுடைய செங்கோலை எனக்கு கொடுங்க, எனக்கு பட்டம் சூட்டுங்க, என்ன ராஜா வாக்குங்க. ஒரு ராஜா பதவியை வச்சுருக்கிற ராஜா தானே அதை டைட்டில டிரான்ஸ்பர் பண்ண முடியும். சரிம்மா நான் உன்னை பட்டம் சுற்றி ராணி ஆக்குறேன்னு சொல்லிட்டு கையில செங்கோலை கொடுத்து தலையில கிரீடத்தை வச்சு அரியணையில உட்கார வச்சு பட்டம் சூட்டிடுவார். பட்டம் சூட்டின அடுத்த செகண்ட் அது எழுந்துட்டு என்ன பண்ணும், யார் அங்கேன்னு கூப்பிடும். ஆணையிட்ட உடனே ஒரு 10 பேர் வந்து நிப்பா. எந்த உடனே சொல்லும், இந்த மந்திரிகளை இந்த ராஜாவை நாடு கடத்து, இந்த மந்திரிகளுக்கு பசி தாகத்துக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுக்காம சிறையில் அடை, மக்களை நாடு கடத்து, என்னென்னவோ சொல்லும், கேயாட்டிக்கா சொல்லும். கதறி போயிடுவாரு. இப்பேற்பட்ட ஞானோபதேசம் பண்ண இந்த குழந்தை வந்து இப்படி பேசுறது, என்னமா 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 என்னமா. இறைவன் இப்ப இததான் செஞ்சுட்டு இருக்காரு. உன்னை ஒரு சாதாரண இவனாக்கி என்ன வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணை ஆக்கினா அவ விளையாட்டு மாதிரிதான் ராஜாங்கத்தை நடத்துவா. உன்னோட அந்தஸ்து நீ யாருன்னு கூட தெரியாம உன்னை நாடு கடத்த சொல்லுவா. என்ன வேணா இங்க நடக்கும். இது என்ன உதாரணம்னா, இப்ப உங்களுடைய நான் வந்து வெளியில எங்கேயும் தேடாமல் உள்ள பாக்குறதுன்னா அததான் சொரூபம் இப்ப பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியதே என்ன, வெளியில அப்படி இப்படி பார்க்க கூடாது. இருக்கிறது இந்த க்ஷணம், முழுமையான க்ஷணம். இப்ப வந்து எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணிட்டு உட்காந்துட்டு வச்சுங்க, யாரு பிளான், ஹூ இஸ் பிளானிங், என்ன பிளான், யார் பண்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்றவனோட பிளான் பண்றவனோட சேர்ந்து பிளானும் போய் எல்லாம் போய் சுரூபம் நிற்கும், யதார்த்த சுரூபம் நிற்கும். அதுலயும் தவறினதுனாலதான் இது வந்திருக்கு. அவர் தான் சொல்லிட்டார்ல, சுரூபத்தில் ஏக காலத்தில் தோன்றி ஏக காலத்தில் மறையும், சிப்பியில் தோன்றும் வெள்ளி போல் தோன்றும் கற்பனைகள் தான் இந்த ஜகம் ஜீவன் ஈஸ்வரர்கள் சொல்லிட்டாரா இல்லையா? அப்படின்னா எங்கிட்ட எப்ப பாரு பை டிஃபால்ட் வந்து நான் ஜீவனா தான் இருப்பேன். ஏதோ ஒரு உணர்ச்சியில என்னவோ பண்ணிடணும்னு உட்கார்ந்துட்டு இருப்பேன். அதை பெருக்கின்ட்டுதான் உட்காருவேன். பை டிஃபால்ட்டே வந்து உங்களுக்கு ஆன்மாவை எப்படி பார்க்கணும்னு தெரியலன்னா
சுரூபத்தை எப்படி பார்க்கணும்னு தெரியலன்னா ஒரு க்ஷணத்தை அந்த க்ஷணத்துக்கு டைட்டிலே கொடுக்காமல் இன்னும் 1/2 மணி நேரம் பண்ண போறேன் 1 மணி நேரம் பண்ண போறேன் எல்லாம் பண்ணாம முழுமையான க்ஷணத்துல அடுத்து நீங்க பெட் போட்டுன்னு படுத்துக்க போறீங்களோ இல்லாட்டி எழுந்து நடக்க போறீங்களோ, உண்மையில் இந்த உடல் மூலமாக தூங்க போவது எது, உண்மையில் இந்த உடல் மூலமாக நடந்து கொண்டிருப்பது எது அப்படின்னு அந்த நடப்பவனுடைய உள்ள மூலத்தை போய் நிற்கும் பொழுது அந்த க்ஷணம் இல்ல, உண்மை இல்ல, க்ஷணம்னு சொல்லப்படுற அந்த டைம் உண்மை இல்ல, அந்த நடப்பவன் சொல்றவன் இல்ல, ஏக காலத்துல தோன்றி தோன்றி இருந்த ஒரு கற்பனை அது. அதை பார்த்தாதான் அது போகும், நிரந்தரமா போகும். இதுதான் அகமுக நாட்டம். இந்த அகமுக நாட்டம்ன்றது ஆன்ம சாயுஜ்யமே. ஒரு க்ஷணம் முழுமையா பார்த்து முழுமையா பார்ப்பவன் இல்ல, பார்க்கிறவனை நீங்க உள்ள பாத்தீங்க வச்சுங்க, அந்த பார்ப்பவனற்ற சொரூப ஸ்திதி இமீடியட்டா சித்திக்கும். அதுக்கு மேல பேச்சு கிடையாது. ஏன்னா இங்க கரைஞ்சிட்டான். பார்க்க ஆரம்பிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்திதி அப்படியே சித்திச்சிருக்கு. இது ஆன்ம சாயுஜ்யம். இவ்வளவுதான். அடுத்த மொமெண்ட் திருப்பி வேற ஏதாவது ஒரு டூயர் வந்தான்னா அவனை ஒத்து பார்க்கணும். சரி, இன்னைக்கு பேசி இந்த போன்ல பேசி இந்த மேட்டர் ரிசால்வ் பண்ணிடணும் அப்படின்னா லௌகிக விஷயத்துக்கு பேசணும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா உண்மையில் என்கிட்ட பேசுறவன் யாரு, அவனுக்கு என்ன ஏன் இந்த பரிதவிப்பு அப்படின்னு பார்த்தா திருப்பி அது போயிடும். இப்படி ஆன்ம நிலையில ஓயாம நிக்க தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன காரியங்களை வேணா ஏற்றலாம். புரியுதா? என்ன காரியங்களை வேணா பண்ண முடியும். ஆனா ஆன்மாவே தெரியாம பண்ணும் பொழுது எல்லாரும் அங்க எஜமானர்கள் ஆயிடுவா. உள்ள ஒரு இடத்துல 2 எஜமானர் இருந்தாலே பிரச்சனை. ஒரு கடைக்கு 2 எஜமானர் இருந்தாலே, சார் அவர் சொன்னார் பண்ணணும்ட்டு, நீங்க இப்ப பண்ண வேண்டாம் அப்புறம் பண்ணுங்கன்றீங்க. அவர் கோச்சுட்டா நான் என்ன சார் பண்றதுன்னு, அவர் சொன்னது நீ பண்ணேன்னா நான் கோச்சு பண்ணுவான் இந்த எஜமான. புரியுதா? ஒரு இடத்துல 2 எஜமானம் இருந்தாலே பிரச்சனையான பிரச்சனை. இங்க நம்ம எத்தனை எஜமானர்களை வச்சுட்டு இருக்கோம், ஏன்னா உண்மையான எஜமானம் யாருன்னு தெரியல நம்மளுக்கு. அதனாலதான் எந்த உணர்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தனித்துவம் அகந்தை போல்டரை வச்சுட்டு அங்க இருக்க கூட கூடாது. விசாரம்ன்றது ஒரே க்ஷணம், தொடர்ந்து க்ஷணங்கள். அப்படி சரிக்கு புரியலையா அடுத்த க்ஷணத்துல பார்ப்பவன் உண்டாயிட்டே இருப்பான், பார்த்துட்டு போயிடும். ஒவ்வொரு க்ஷணமும் முழுமையா பண்ணிட்டே போயிட்டு. நான் I have been practicing spirituality, I have been meditating for years அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. And I plan to do for my rest of my life, sitting in an ashram, buying a house. மகந்த ஆட்டம் தலை தறிக்க ஓடுறதுன்னு அர்த்தம். அந்த சுரூபத்தை இப்ப அதனுடைய தன்மையை விளக்குறார். இப்படி நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் உணர்ச்சி குவியல்களாக பல மனிதர்களாக உள்ள இருந்து ஆட்டம் போட்டுருக்கும் இந்த மாதிரியான எந்த உணர்ச்சியும் மற்ற இடமே சொரூபம், அதுவே மௌனம். அந்த சொரூபமே ஜெகம், அந்த சொரூபமே உண்மையான நான், அந்த சொரூபமே ஈஸ்வரன், அந்த சொரூபமே எல்லாம், அதுவே சிவஸ்வரூபம். சாதகம்னு நீங்க பண்ண வேண்டியது இதுதான். இருக்கிறது ஒரு க்ஷணம். அந்த ஒரு க்ஷணத்துல உங்களுடைய மனமாக, தனித்துவமாக, இண்டிவிஜுவாலிட்டியாக, அகந்தையாக ஏதோ ஒரு உணர்ச்சி அங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். அந்த உணர்ச்சி உடல் மூலமா எக்ஸ்பிரஸ் ஆகுது. அந்த உணர்ச்சி மனத்துல ஃபைல் போல்டரா பதிய வச்சிருந்ததுனாலதான் அங்க வந்திருக்கு. முதல் க்ஷணம் வரைக்கும் நம்ம எல்லாருமே இந்த போல்டர்ஸை கிரியேட் பண்ணிருக்கோம், தெரியாம கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். இந்த நிமிஷம் இந்த உபதேசத்தை கேட்டு அடுத்த நிமிஷம், அடுத்த க்ஷணம், ஒரு முழுமையான க்ஷணத்துல என்ன உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சி போல்டரை, அதை வச்சுட்டு இருக்கிறவனை, அந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டவனை நுட்பமா பார்க்கும் பொழுது, பார்ப்பவனையே பார்க்கும் பொழுது அங்கு இந்த பொய்யான பார்ப்பவன் அப்படியே அழிஞ்சு போய் கரைஞ்சு போய் சொரூப தரிசனம் வரும்.
அது 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 அதுதான் வந்து ஆன்ம பொருள், அதுதான் முழுமையான வஸ்து, அதுதான் மோட்சம், அதுதான் உண்மையான நான், அதுதான் வந்து சொரூபம், அதுதான் ஈஸ்வரன், அதுதான் ஜெகம் அப்படின்ற இந்த சத்சங்கத்தை அடிக்கடி போட்டு கேளுங்க. இதை வச்சுட்டு ஒரு தியானம் பண்ணிட்டே இருக்கும்.